மாலை முரசு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நாம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சிம்ம ராசிக்கு 2024ல 2ல கேதுவும் 8ல ராகுவும் இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சர்ப்ப கிரகங்களால சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்க போகுது, அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்க போகுது, அவங்களோட கரியர் எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி இன்னைக்கு நாம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் குருஜி. வணக்கம் பிரீத்தி. 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? சிம்ம ராசி பேரே தெரியும்ல, சிம்மம், சிங்கம். தனியா இருப்பாங்க, கூட்டத்துல யாரோடையும் சேர மாட்டாங்க, பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கவே மாட்டாங்க, அவங்களை அடிச்சா திருப்பி அடிக்காம இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்கு ராகு பகவான் அஷ்டமத்துல அமர்ந்திருக்கார், கேது பகவான் 2ஆம் வீட்டுல இருக்கார். 2ஆம் வீடுன்றது என்ன? நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நீங்கள் குடும்பத்துடன் வாழக்கூடிய உங்களுடைய தாய் தந்தை, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் குறிக்கக்கூடிய இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. கேது என்ன பண்ணுவாரு, அந்த வீட்டுல ஒரு சிறு சலசலப்பை உண்டாக்குவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சூரியனுக்கு புதன் ஃப்ரெண்டு. ஏன்னா சிம்மத்துக்கு புதன் லாபாதிபதி, தனாதிபதியா வராரு. அவர் அஷ்டமாதிபதியோ இல்ல ரோக ருணாதிபதியோ விரையாதிபதியோ கிடையாது. புதன் சிம்ம வீட்டுக்கு மட்டும் எப்பயுமே புதன் சூப்பரா நல்லது பண்ணுவார். அப்படிப்பட்ட நல்லது பண்ணுகின்ற அருமையான வீடான கன்னி ராசியில தான் கேது வந்திருக்காரு. சிம்மத்துக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டோட வீடு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனோம்னா எவ்வளவு கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோமோ, கேதுவும் அவ்வளோ கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாரு கன்னில. சிம்மத்துக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாரு. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு, சூரியனுக்கு அஷ்டமத்துல ராகு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குங்கிறதுக்கு நீங்க பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் அடுத்து வரப்போற 2024ல முதல் 3 மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல அமர்றாங்க. ஸோ 9ஆம் இடத்து குரு அந்த ராகுவை கட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. அப்புறம் 10ஆம் இடத்து குரு தொழில் ரீதியா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறார். அயல் நாடு, அயல் தேசம், வெளி மாநிலம், ஒரு ஊர்ல இருந்தீங்கன்னா ஒரு ஊர் விட்டு வேற ஒரு ஊருக்கு வேலைக்கு போறது மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பரான நல்ல நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க போகிறது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 7ல அமர்ந்து உங்களோட ராசியை பார்க்கிறார். தொழில் முன்னேற்றம், ஒரு தொழிலுக்கு 2 தொழில் பார்ப்பது, நண்பர்களால் ஆதாயம், திருமணம் கைகூடி வருதல். நீங்க என்ன மாதிரி வரன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வரன் உங்களுக்கு அமையும். ஆட்சி பெற்ற சனி. கும்ப வீடு வந்து காற்று. பார்ட்னர், வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கை ஒருபடி முன்னேற போகிறது. 2024 சிம்ம ராசிக்கு சூப்பரான பலன்களை மட்டுமே வாரி வழங்கும். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. நல்லா பாருங்க, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா அஷ்டம ஸ்தானாதிபதி குரு 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வேலையில மறைமுக எதிரிகளையும், மறைமுகமா உங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணி உங்களுடைய வேலையை வந்து காலி பண்றதுக்கான விஷயங்களையும் செய்ய நேரிடும். ஆனா 8ஆம் இடத்துல ராகு உங்களுடைய எதிரி என்ன பிளான் போடுறாருன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா ராகு வந்து என்ன பண்ணுவார், அவர் எங்க இருக்காருங்கிறத காமிச்சு கொடுத்துருவார். ராகு அவர் எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டை காமிச்சு கொடுத்துருவார். அப்போ உங்களோட எதிரிகள் என்ன பண்றாங்க தொழில் அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவார். அப்போ அது ஒன்றும் மைனஸ் இல்லை. சிம்ம ராசிக்கு 2ஆம் இட கேதுவும் 8ஆம் இட ராகும் ஒன்றுமே செய்ய போவதில்லை. 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் தேக ஆரோக்கியம், முன்னேற்றம், தொழில வந்து புது முயற்சிகள் போன்ற ஒரு புதுவான பாசிட்டிவ் திங்ஸ் தான் கொண்டு வர போறாரு. சிம்ம ராசிக்கு லாபாதிபதியான புதனும் 2ஆம் அதிபதியான புதனும் உங்களுக்கு அந்த ராசி 12 வீட்டுல எங்க வளம் வந்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்க போகுது. குரு பகவானும் உங்களுக்கு முதல் 3 மாதம் பாக்கியஸ்தானத்திலையும், அடுத்தது வந்து 9 மாதங்கள் ரிஷபராசியும் அமர்ந்து அவங்களும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஓவரால் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு எல்லாமே பாசிட்டிவ் பலன்களே நடக்கும். எங்க இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, ஒரு சின்ன பிரச்சனைங்க வந்து சால்வ் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, உங்களை கூப்பிடுவாங்கன்னா போகாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு உறவினர் வீட்டு பிரச்சனை நான் போய் சால்வ் பண்றேன்னா சால்வ் பண்ணாதீங்க. ஏன் உறவினர் சொல்றேன், 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, அது குடும்பஸ்தானம். குடும்ப ரீதியா ஏதோ ஒரு வழக்கு வருதுன்னா அந்த வழக்குல நீங்கள் தலையிட வேண்டாம். புதியதாக முயற்சிகள் செய்யும் பொழுது, ஒரு கடை பாக்குறீங்க, ஒரு பிசினஸ்க்கு, அந்த கடை அந்த இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கு. தொழில் அங்க நடக்குமா நடக்காதா, அங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. மற்றபடி சிம்ம ராசிக்கு ஏற்றமான, முன்னேற்றமான, அனுகூலமான பலன்கள் தான் 2024 முழுக்க கிடைக்க போகுது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் ஒரு சின்ன சண்டை போட்டா கூட அது அப்படியே ஒன்றுமில்லாமல் செய்து விடுவது தான் நல்லது.
அதை பெருசுபடுத்தி பேசி பேசி உன்னோட நான் ஏன் இப்படி பண்ணன்னு தெரியல, வாழ்க்கை துணையா நீ ஏன் வந்தன்னு தெரியல, இந்த மாதிரி வீண் வார்த்தைகளை விடும்பொழுது, 2ஆம் இடம்ன்றது வார்த்தை. கேது அங்க உட்கார்ந்துருக்காரு, தேவையில்லாத வேர்ட்ஸ் மூலயமா மனசை புண்படுத்தி இனிமேட்டு நான் வாழவே மாட்டேன்னு சொல்லி அது வழக்கு வரைக்கும் போறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. ஆனா அப்படி போற மாதிரி சூழ்நிலை இருந்தா அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான். மற்றபடி சிம்மராசிக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம். வாழ்த்துக்கள். வணக்கம்.